பணக்கார வீட்டு சம்பந்தம்னு கட்டி கொடுத்தாரு, இப்ப என்ன ஆச்சு? பொண்ணு வாழா விட்டே வீட்டோட வந்து உட்காந்துருச்சேன்னு கேட்டு தான் பேசுவாங்க. அந்த மரியாதை போயிடுமோன்னு தான் அண்ணன் ரொம்ப பயப்படுறாருங்க. இன்ஃபேக்ட் எனக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. மரியாதையை தொலைச்சிட்டு அப்புறம் மனுஷனா எதுக்கு உயிர் வாழணும்? எங்க பாரதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை கண்டிப்பா செய்யறோம். நேரா நம்ம வீட்டுக்கு வாங்க, பாரதி கிட்ட சந்தோஷோட சேர்ந்து வாழ சொல்லி வற்புறுத்துங்க. ஒருவேளை அவ மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வாழ விட்டியா வந்துட்டாள்னா அதனால என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும்ன்றதையும் அவகிட்ட எடுத்து சொல்லுங்க. அதுக்கும் ஒத்துக்கலையா, அழுங்க. இங்க பாருங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயம் சொல்றேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அழுக மாதிரி எதுவுமே உதவாது. அணுசக்தியை விட பயங்கர பவர்ஃபுல் வெப்பன் அழுகதான். உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக கதறி அழறதுல எந்த தப்பும் இல்லையே. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விஷயமா நான் உங்ககிட்ட வந்து பேசினத யாருக்கிட்டையும் நீங்க சொல்லிக்க வேண்டாம். என்னுடைய ஆசை என்னன்னா, பாரதியும் சந்தோஷம் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு யார் காரணமா இருந்தா என்ன? அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி இருக்காளே சிவகாமி, அவளுக்கு பாரதினா உசுருங்க. பாரதியும் சந்தோஷம் நல்லபடியா வாழணும்னு அவ ஏறி இறங்காத கோயில் படிக்கட்டே இல்லை. பாரதியை பத்தி யாரும் ஒரு வார்த்தை தப்பா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளவுதான். ஏன் நான் ஏதாவது ஒன்று சொன்னா கூட என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாரதியுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையறதுக்கு நீங்க 2 பேர் தான் மனசு வைக்கணும். உங்களால தான் அவளை சரி பண்ண முடியும். நான் கிளம்புறேங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். சம்பந்தி, நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்க குடும்பத்து மரியாதையும் என்னோட சுயமரியாதையும் எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு தெரியும் சம்பந்தி. ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த நம்பிக்கையோட தான் இப்போ நான் கிளம்புறேன். வரட்டுங்களா? காஃபி சூப்பர். வரேன். வரேங்க. வாங்க. வரேங்க. சரி. இப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க. அவர் மனுஷன் இல்லம்மா, கடவுள். நம்ம குடும்பத்தை வாழ வைக்க வந்த கடவுள். வாட்ச்மேன், வாட்ச்மேன், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ரொம்ப நேரம் ஆர்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா இருங்கம்மா, இருங்கம்மா, நான் எடுத்து வரமா. போங்கம்மா, நீங்க போங்கம்மா. என்னையா நல்லா தின்னு வெயிட் போட்ட போல இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா. சனியா ஒழிஞ்சதுன்னு சந்தோஷமா இருந்தீங்களோ? அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, உங்ககிட்ட திட்டு வாங்குறேன்னா அன்னைக்கெல்லாம் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணும். இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான்மா மனசுக்கு நிறைவா இருக்கு. நல்லா தேன் ஒழுகதான் பேசுற. இப்படிலாம் பேசினா நான் சும்மா விட்டுற மாட்டேன். வந்து சேர். பாருங்க மாமா, இந்த அமௌண்ட் தான் அவங்க கோட் பண்ணிருக்காங்க. தேவி செல்லோ, வந்துட்டியடா. நீ இல்லாம 2 நாள் அந்த வீடு வெறிச்சோடி போச்சு. நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டு தெரியுமா? என் செல்லம் வந்து நான் என்ன செத்தா போயிட்டேன்? வந்தது வராததுமா ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. போய் வேலையை பாரு போ.
வா தேவி. சே, வந்தோனே என்ன மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே மூஞ்சி முன்னாடி வந்து நிக்குது. அக்கா வந்துட்டீங்களா? தேங்க் காட். இனிமே வீடு கலகலன்னு இருக்க போகுது. வேற வழி? என் ஃப்ரெண்ட் என்ன இங்க டார்ச்சர் பண்ணி அனுப்பி விட்டுருக்கா. சில பேருக்கு நான் இங்க வரணுங்கிற எண்ணம்லாம் இல்ல, மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக திட்டம் போட்டு என்ன இங்க வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சும்மா விட போறதில்ல. என்னக்கா சஸ்பென்ஸா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியாதுடா, புரியும் வேண்டாம். புரிய வேண்டிய ஜென்மங்களுக்கு புரிஞ்சா போதும். புரியும், ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. எனக்கு என்ன போச்சு? என்ன பெரியப்பா, அக்கா ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. பழைச்ச புரிய ஆரம்பிச்சா நீ எதிரிகள் லிஸ்ட்ல சேர்ந்துருவ. கலவரப்படாதப்பா, இதை விட பெரிய புயலெல்லாம் நாங்க பார்த்தாச்சு. எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம். இது சின்ன புயல், நீ அமைதியா இரு, கரையை கடந்துரும். சூப்பர், நீங்க எல்லாருமே கோட் வேர்ட்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் இந்த விளையாட்டுல இல்லாதனால எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே, இவங்க லாங்குவேஜ் நீங்களாவது எனக்கு புரிய வைக்கிறீங்களா? தேவி சொன்ன ஜென்மங்கள்ல நானும் ஒருத்தி. அவ சொல்றது எனக்கு புரிஞ்சா போதும். நீ இதுல கலந்துக்க வேண்டாம் ராஜேஷ். ஐயோ, நீங்களுமா? பா, வம்பே வேண்டாம், ஆளை விடுங்க சாமி, நான் கிளம்புறேன். மாமா, நம்ம சொன்னதுக்காக பிரியா பொண்ணுதான் தேவி கிட்ட பேசி அனுப்பியிருக்க மாமா. தெரியுத, முகத்தை பார்த்தாலே தெரியுத. முடிஞ்சா அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசி நன்றி சொல்லிடுங்க மாமா, அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அவசியம் சொல்றேம்மா. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா நமக்காக. அவ நம்மளால முடியாத காரியத்தை அவ பண்ணிருக்கிறாளே. இவ்வளவு நாள் வீட்டுல வச்சிருந்து நல்ல விதமா பேசி அவ மனசை மாத்தி அனுப்பிச்சிருக்கிறாளே. நிச்சயமா தேங்க் பண்றேன். நானும் போன் பண்றேன், நீயும் சொல்லிடு. சரிங்க மாமா. என்னம்மா அது? நம்ம தேவி வந்துட்டால, அவ ரொம்ப பசியோட வந்திருக்கா மாமா, அதான் அப்படி கத்துறா. சாப்பிட்டானா எல்லாம் சரியாயிட்டு நார்மலா வந்துருவா, அதான். இந்த மாதிரி எல்லாரும் உள்ள நேல் வச்சு தாங்கறதுனாலதான் அவ தலகால் புரியாம துள்ளிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சித்தி இருக்கிற வரைக்கும் அவ திருந்த வாய்ப்பே இல்ல. இல்ல மாமா, அவளை திருத்தறதுக்கு இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணல, அதான் உண்மை. கரைக்க கரைக்க கல்லும் கரையும் மாமா. இவ கல்லு இல்ல, பொண்ணுதானே, ஈஸியா கரைச்சிடலாம். பாரதி, மாமா, ஜனார்தனனுக்கோ இன்வாய்ஸ் தானே? நீங்க ஆபீஸ்க்கு வந்ததும் நானே உங்க ரூமுக்கு வந்து கொடுக்கலாம் தான் இருந்தேன். பாவம், அதுக்குள்ள நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க. தட்ஸ் பாரதி. ஏமா 24 மணி நேரமும் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ், இதை பற்றி தான் யோசிப்பியா? எனக்கு உன்னை பார்த்தா பெருமையாகவும் இருக்குது, அதே சமயம் பொறாமையாகவும் இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்தது ஜனார்தனனுக்கோ இன்வாய்ஸ் ஆஃபீஸ் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சொல்லுங்க மாமா. நீ தண்ணி ஊற்றுமா? ப்ளீஸ் கோ ஹெட். ஆக்சுவலாக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். புரியல? எவ்வளோ எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணி வீட்டை விட்டு போன தேவியை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தியே, அதுக்கு தான். தேவி வீட்டை விட்டு வெளியே போனதும் அந்த ஷாக்கை அண்ணன் வெளில காட்டிக்கலனாலும்
உள்ளுக்குள்ள ரொம்பவே கலங்கி போயிட்டாருமா. என்னதான் பொண்ணு மேல கோபம் இருந்தாலும் பெத்த பொண்ணு மேல பாசம் இருக்கும்ல. இந்த 5 நாளும் அண்ணன் மூஞ்சியை பார்க்கவே முடியலம்மா. மறுபடியும் தேவி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச பிறகுதான் அவர் முகத்துல பழைய கலையே வந்தது. அண்ணன் இப்பவும் சந்தோஷமா இல்லைம்மா. இன்னும் முக்கியமான பிரச்சனை ஒன்று சால்வ் ஆகாம அப்படியே முழுசா இருக்கே. நான் எதை சொல்றேன்னு உனக்கே புரியும். சந்தோஷம் டைவர்ஸ் பண்ணியே தீர்வேன் பிடிவாதமா இருக்கானே, அதைத்தான் சொல்றேன். சந்தோஷ் நான் வளர்த்த பையன்தான். டேய் நீ பண்றது அயோக்கியத்தனம் அநாகரிகம் தப்புடான்னு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். தோளுக்கு மிஞ்சிட்டானாமா, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். டைவர்ஸ் தான் ஒரே ஆப்ஷன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமா சொல்லுவேன் பாரதி, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மறுபடியும் சந்தோஷுக்கு மனைவியா அமைறதுக்கு சான்ஸே இல்லை. இது எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். உன்னை டைவர்ஸ் பண்ண பிறகு அவன் மறுபடி கெட்டு சீரழிஞ்சு நாசமா போய் நடுத்தருக்கு வரானா இல்லையா பாரு, நிச்சயமா நடக்கும். மாமா ப்ளீஸ். அவனுக்கு நான் சாபம் கொடுக்கறத உன்னால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நல்ல பொண்ணுமா நீ, அவனுக்காக இப்பவும் ஃபீல் பண்ற பாரு. அப்போ இதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன்? அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ அவன் கூட சேர்ந்து வாழணும். அது உனக்கு பிடிக்காது, அது உன் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நீ இந்த மாதிரி தான் நடக்கணும்னு உன்னை வற்புறுத்தவும் கூடாது. ஏன்னா அது நாகரிகமும் கிடையாது, மனிதாபிமானமும் கிடையாது. மாடி நீயே எவ்வளோ நேரம் ஊற்றிட்டு இருப்ப? ஆஃபீஸில் எவ்வளோ என் வேலையை நீ ஷேர் பண்ணிட்டு இருக்கிற. இந்த தண்ணி ஊற்றுற வேலையை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேனே. பரவாயில்ல மாமா, நீங்க சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லி முடிங்க. இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டா இந்த விஷயம் நடுத்தெருவுக்கு வந்துடும். இந்த மாதிரி விஷயம் தெருவுக்கு வந்துட்டா குடும்பமான என்ன ஆகுன்றதை நான் சொல்லி நீ புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமையில நீ இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அண்ணன் மறுபடியும் மனசு கஷ்டப்பட்டு நெஞ்சு வலி வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் தேவைதானான்னு யோசிச்சுப்பாரு. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத நீ விரும்ப மாட்டேன். ஏன்னா என் அண்ணன் உன் குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா தான் நீ சந்தோஷையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நீ எங்கள் அண்ணன் குடும்பத்துடைய மானம் நடுத்தருக்கு வந்து 4 பேர் 4 விதமாக அசிங்கமாக பேசுறதுக்கு முடிவே என்ன? ஸோ இதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் நமக்குள்ளேயே இந்த விஷயத்த பேசி முடிச்சுக்கலாமே. சரி, இப்போ பிரச்சனை என்ன? சந்தோஷோட சேர உனக்கு பிடிக்கல, நீ அவன் கூட சேராம இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. பிடிக்காத 2 பேர் தேவையில்லாம சேர்ந்து வாழணும். ஜாலியா 2 பேரும் கை குலுக்கி ஃப்ரெண்ட்ஸா பிரிச்சிடலாமே. நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை உன் மனப்படப்படி பார்த்துக்கலாம், அவன் அவன் வாழ்க்கையை பார்த்துக்குவான். அதனால மொத்தமாக எவ்வளவு செட்டில்மெண்ட் நீ எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டேன்னா லம்சம்மாக ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துடலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சுமூகமாக பிரிஞ்சிடலாம் இல்லையா? ஆட்டி வைக்கிறதெல்லாம் நம்ம ஜிஎம் சார் தான். அவர் இதுக்காக என்ன வீட்டை விட்டு அனுப்ப நினைக்கணும்? இல்லம்மா, ஆனா அவர் நல்லவர் இல்லை, அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, பை ஆல் மீன்ஸ் நீ இதுக்கப்புறமும் இதே கம்பெனியில் நீ வேலைக்கும் வரலாம். அதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நீ செட்டில்மெண்ட்டுக்கு ரெடியாம்மா? சைலண்டாக நிற்கிறத பார்த்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டா ஒரே பேமெண்ட்
ஒரு பைசா குறைவில்லாம வாங்கி தரது என் பொறுப்பு. அம்மாடி பாரதி, என் குடும்பத்தோட மூத்த பொண்ணுன்ற முறையில உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய தேவைகளும் இருக்கு. பணம் நிறைய தேவைப்படுற ஃபேமிலி. கல்யாணம் ஆகாத 2 தங்கச்சிங்க இருக்காங்க. பாவம், அதில் ஒரு தங்கச்சிக்கு வாய் பேச வேற வராது. உன் தம்பியும் பெரிய லெவலில் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை. குடியிருக்கிறதோ வாடகை வீடு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு சாலிடாக ஒரு அமௌண்ட்டு கேளு. அதை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ பர்மனெண்ட்டாகவும் செட்டில் ஆகிடலாம், நல்ல விதமாகவும் செட்டில் ஆகிடலாம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உனக்கு எவ்வளோ வேணும்னு கேளு. ஆனால் நான் இவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத தவிர இந்த விஷயம் தயவு செஞ்சு அண்ணன் காதில் மட்டும் நீ போட்டுறாத. காதும் காதும் வச்ச மாதிரி என்கிட்ட மட்டும் சொல்லு. நான் அந்த அமௌண்ட்டை வாங்கி உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். ஆரதி, நான் ஒன்றும் தப்பா சொல்லியே. சேச்சா, எவ்வளோ யோசிச்சு தெளிவா பேசியிருக்கீங்க. வேற யாராலையும் இப்படிலாம் பேசவே முடியாது மாமா. உங்க வயசு, அனுபவம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளஸ். அதனாலதான் இப்படி 2 குடும்பத்துக்கும் சாதகமான ஒரு முடிவுக்கு உங்களால வர முடிஞ்சிருக்கு. காதும் காதும் வச்ச மாதிரி நீங்க கொடுக்கற பணத்தை நான் வாங்கிட்டு போயிட்டா உங்க குடும்பத்துக்கு அவமானமோ கௌரவ குறைச்சலோ எதுவும் வராது. நானும் என் குடும்ப தேவைகளை முடிச்சு சொந்தமா ஒரு வீடு கட்டி என் அப்பா அம்மாவை சந்தோஷமா அதுல கொடி வச்சிடலாம். பிரமாதம். உங்களோட இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. வெரி குட் பாரதி, வெரி குட். யூ ஆர் வெரி ப்ராக்டிக்கல். இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் என்ன, எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லு, ஒரே செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்றேன். எவ்வளோ லட்சமானாலும் தயங்காமல் கேளுமா, கொடுத்துட்றேன். சந்தோஷமாக போயிடுமா. உடனே சொல்லணுமா இல்ல நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா? அஃப்கோர்ஸ், உடனே சொல்லுன்னு நான் எப்படி உன்னை கம்பல் பண்ண முடியும்? எனக்கும் இது ரொம்ப டெலிகேட்டான விஷயந்தான். ஓகே, 1 or 2 days டைம் எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு ஒரு ஃபேவரபிளான டிசிஷனுக்கு வாயேன். ஆனால் ஒரு விஷயம், முக்கியமாக இந்த விஷயம் அண்ணன் காதுக்கு போகாமல் பார்த்துக்கணும். அவருக்கு தெரிஞ்சால் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுவார். நீ உனக்கு என்ன அமௌண்ட் வேணுன்றதே என்கிட்ட சொல்லு. நான் அதை காதும் காதும் வச்ச மாதிரி சந்தோஷ் கிட்ட சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கி உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். பணம் கைக்கு வந்த உடனே உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ சந்தோஷமாக டாட்டா சொல்லிட்டு உன் பாட்டில் போய்கிட்டே இருக்கலாம். ஓகே மாமா.